கடவுளை பத்தியே நான் பேச மாட்டேன். ஏன்னா கடவுள் சுகமாகிறாரு, அவரை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது? எல்லாமே உலகமே அவருது, அவருக்கு என்ன குறை இருக்குது? அப்புறம் அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? மனுஷங்கிட்ட தானே 1000 குறைபாடுகள். அவன் மனம் தானே வெம்பி போய்கிறான், அவன் தானே வாழ முடியாத தவிக்கிறான். முதல்ல மனசை பத்தி பேசு, மனுஷனை பத்தி பேசு, அப்புறம் கடவுளை பத்தி பேசு. இதுதான் என்னுடைய குறிக்கோள். மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்குதுன்னு சொல்லிங்கிறேன் நான். கடவுள் என்றவன் கடந்து நின்றவன், கடந்து உள்ள போறது இல்ல. கடந்து உள்ள போறது ஆன்மீக உயிர். எல்லாத்தையும் கடந்து நின்று இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். அதனால நம்ம எல்லாத்திலையும் இருக்கிறோம் ஆன்மா. அதனால்தான் சொன்னேன், கடவுள் என்றவன் வேற, ஆண்டவன்றவன் வேற. என்ன ஆண்டவன்றவன் ஆன்மா, கடவுள் என்ற உலகத்தை ஆள்றவன், ஆண்டவன்றவன் நம்மளை ஆள்றவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 விஷயம் மக்களை பிடிச்சிக்கும். அது இயற்கை. ஆசை, பாசம், காமம். இந்த 3ம் பிடிச்சிக்கிச்சுன்னா ஆண்டவன்லாம் அதுக்கு அப்பாற்பட்ட